வணக்கம். இந்த துவையல் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எதில் செஞ்சேன், இவ்வளோ சுவையாக இருக்கே, எதில் செஞ்சேன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கீழே போடுற ஒரு தோல் வச்சு, பீர்க்கங்காய் தோலை வச்சு இந்த துவையல் செஞ்சேன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. தோலில் இந்த அளவுக்கு சுவையான ஒரு சட்னி செய்ய முடியுமான்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வைக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். அந்த ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்ததுமே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 6 காய்ந்த மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நீங்கள் எடுத்துருக்கிற தோலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியான தோல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட கொஞ்சம் நிறைய தோல் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பீர்க்கங்காய் தோல் எடுத்து அது கூடவே தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த வதக்குறதுலேயே அந்த பீர்க்கங்காய் தோல் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தோல் கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, அது ஜாரில் சேர்த்து முதல்ல ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்ந்து கலந்து அரைச்சோம் அப்படின்னா தோலும் பருப்பும் சரியாக கலந்து அரைக்காது. அதனால் பருப்பை முதல்ல அரைச்சிட்டு கோர்ஸாக அதுக்கப்புறம் தோலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை பொரியிட்டோன்னு கொஞ்சம் சீரகமாக சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளித்து அந்த சட்னி மேலே கொட்டிடலாம். இப்போ பீர்க்கங்காய் துவையல் ரெடி. பீர்க்கங்காய் தோல் மட்டுமே எடுத்து துவையல் பண்ணியிருக்கேன். இப்போ பீர்க்கங்காய் என்ன பண்ணோம், பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், காரக்குழம்பு எல்லாத்துலேயுமே செய்யலாம். அதனால் தோல் நிறைய பேர் கீழே போட்டுடுவாங்க. பீர்க்கங்காய் உள்ள அந்த காயை மட்டும் எடுத்துட்டு தோலை கீழே போட்டுருவாங்க. ஸோ அந்த தோலில் நீங்கள் இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களும் கட்டாயமாக சாப்பிடுவாங்க. இட்லி தோசையோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள், கட்டாயமாக சாப்பிடுவாங்க. பீர்க்கங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பீர்க்கங்காய் பாடியோட ஹீட்டை கம்மி பண்ணுது. அதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்தோம்னா AC, B6 இதுமெல்லாம் இருக்குது. ரத்த சோகையும் தடுக்குது. ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. தென் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பீர்க்கங்காயில். வாரத்தில் ஒரு தடவையாவது பீர்க்கங்காவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதே வீடியோ ஷார்ட் ஃபார்ம்லேயும் நம்ம சேனலில் இருக்குது. எனக்கு நல்லா சமைக்க தெரியுன்றவங்க நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். எனக்கு சமைக்கவே வராது, எனக்கு இன்க்ரீடியன்ஸ் பேர் தெரியாது அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த லென்த் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவனமாக நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.